வெல்கம் பேக் டு டெட்லி ரெஸ்லிங் தமிழ். இன்னைக்கு WWE சம்மர்ஸ்லாம் 2026 நைட் 1 அண்ட் நைட் 2ல நடக்க போற எல்லா அபிஷியல் மேட்சும் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். யார் வின் பண்ணுவாங்க, யார் லூஸ் பண்ணுவாங்க, ரீசனோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம்மர்ஸ்லாம் 2026 நைட் 1 சண்டே ஆகஸ்ட் 2 மார்னிங் 3:30 AM டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நைட் 2 வந்து மண்டே ஆகஸ்ட் 3 மார்னிங் 3:30 AM டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா நெட்ஃபிளிக்ஸ்ல லைவ் போடுவாங்க, அங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நைட் 1ஓட ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்க்க போறோம். அண்ட் இது முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன் தான். உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பாக்குறேன் அண்ட் மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. CM Punk vs Cody Rhodes ஃபார் அண்டர்ஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப். CM Punk இப்பதான் சாம்பியன் ஆயிருக்காரு. WWE அவரோட டைட்டில கண்டிப்பா முடிக்க மாட்டாங்க. கோடி ரோட்ஸ் ஆல்மோஸ்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மேட்ச்ல எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லைன்னா CM Punk கோடிக்கு கிளீனா GTS போட்டு வின் பண்ணுவாரு. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து CM Punk will retain his WWE சாம்பியன்ஷிப். பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஒபாஃபெமி ஹெல் இன் எ செல் மேட்ச். அண்ட் இந்த மேட்சுக்கு தான் ஆடியன்ஸ் சைட்ல செம்ம ஹைப் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல பிராக் ஒரு வாட்டி வின் பண்ணிருக்காரு அண்ட் ஒபாஃபெமி ஒரு வாட்டி வின் பண்ணிருக்காங்க. அண்ட் பிராக்கு ஹெல் இன் எ செல் மேட்ச்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அண்ட் அட்வான்டேஜஸும் அதிகம். WWE ஒபாஃபெமியை ஒரு ஃபியூச்சர் ரெஸ்லரா பாக்குறாங்க. சோ WWE கண்டிப்பா ஒபாஃபெமி பக்கம் தான் போவாங்க. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பிராக் வின் பண்ணுவாரு. லிவ் மோர்கன் வெர்சஸ் இயோ ஸ்கை ஃபார் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் ஏற்கனவே நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்ல நடந்திருக்கு. அண்ட் இந்த மேட்ச்ல லிவ் மோர்கன் தான் வின் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் டே டீம் இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து லிவ் மோர்கன் வில் ரீடைன் ஹர் சாம்பியன்ஷிப். குந்தர் வெர்சஸ் நிக்கோல்டஸ். அண்ட் ரீசெண்டா WWE கிரியேட் பண்ண ஸ்டோரி லைன்ல குந்தர் வெர்சஸ் நிக்கோல்டஸ் மேட்சுக்கு தான் ஸ்டோரி நல்லாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் என்னதான் குந்தர் பவர் ஹவுஸா இருந்தாலும் நிக்கோல்டஸ் கம்பேக் கொடுத்தாலும் குந்தரோட டாமினன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து குந்தர் வின் பண்ணுவாரு. LA நைட் சோலோ சிக்கோவா அண்ட் ராய்ஸ் கீஸ் வெர்சஸ் ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ அண்ட் ஜேக்கப் ஃபட்டு. சோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பிளட் லைன் டீம் வின் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வெர்சஸ் தி பெல்லா ட்வின்ஸ் அந்த பேஜ். இந்த மேட்ச் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. என்னதான் லெஜெண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் கம்பேக் கொண்டு வந்தாலும் WWE நியூ ஜெனரேஷன் ஸ்டார்ஸுக்கு புஷ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மேட்ச்ல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட நைட் 1 ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிரும். சோ நைட் 2ஓட ப்ரெடிக்ஷன் பாப்போமா. ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் செத் ராலின்ஸ் ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். ரோமன் கம்பேக் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அவர் கூட இப்போ பிளட் லைன் இருக்காங்க. அண்ட் செத் ராலின்ஸ் தனியா இருந்தாலும் அவர் ரொம்ப டேஞ்சரஸ். சோ கண்டிப்பா இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரோமன் ரிங்ஸ் தான் வின் பண்ண போறாரு அண்ட் அவரோட டைட்டில அவரே வச்சுக்க போறாரு. டிஃபனி ஸ்டாண்டன் வெர்சஸ் ஜெட் கார்கில் வெர்சஸ் சார்லட் ஃபிளேர் வெர்சஸ் செல்சி கிரீன் வெர்சஸ் TBD இன்டர்ம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச். இந்த மேட்ச்ல WWE ஃபியூச்சர் உமன் ஃபேஸா டிஃபினியா தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ லேடர் மேட்ச்னாலே ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போது. அண்ட் இதுல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து டிஃபினி ஸ்டாண்டன் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாமி ஜெயின் வெர்சஸ் ஃபின் பேலர் ஃபார் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். ஃபின் பேலருக்கு மெயின் ஈவென்ட் புஷ் தேவை. CM Punk வெர்சஸ் ஃபின் பேலர் ஃபியூட் இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ மறுபடியும் சாமி ஜெயின் கூட கோத்து விட்டாங்கன்னா அந்த மேட்சை யாரும் பார்க்க மாட்டாங்க. சோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபின் பேலர் வின் பண்ணுவாரு. டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் டானோசின். டாமினிக் மிஸ்டீரியோ சீட் பண்ணி தான் வின் பண்ணுவாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் வெர்சஸ் பேரன் கார்பின் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச்ல ட்ரிக் கரண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கார்பின் நல்லா ஃபைட் பண்ணாலும் ரீடைன் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா ட்ரிக் கிட்ட தான் இருக்கு. சோ இதுல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் வில் ரீடைன் ஹிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப். பென்டா வெர்சஸ் சாட் கேபிள் ஃபார் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். பென்டா ஃபேன் ஃபேவரட், சாட் கேபிள் டெக்னிக்கல் ரெஸ்லர். இந்த மேட்ச் செம்ம க்ளோஸா இருக்க போகுது. அண்ட் இந்த மேட்ச்ல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து சாட் கேபிள் வின் பண்ணா நல்லா இருக்கும். சோ அவரு நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆனா சோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபைனல் ப்ரெடிக்ஷன் சொல்ல போறேன். CM Punk ரீடைன் பண்ணுவாரு. பிராக் லெஸ்னர் வின் பண்ணுவாரு. லிவ் மோர்கன் ரீடைன் பண்ணுவாங்க. குந்தர் வின் பண்ண போறாரு. பிளட் லைன் வின் பண்ணுவாங்க. ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வின் பண்ணுவாங்க. ரோமன் ரிங்ஸ் ரீடைன் பண்ண போறாரு. டிஃபனி ஸ்டாண்டன் வின் பண்ணுவாங்க. ஃபின் பேலர் வின் பண்ண போறாரு. டாமினிக் மிஸ்டீரியோ ஏமாத்தி ஜெயிக்க போறாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் ரீடைன் பண்ணுவாரு அண்ட் சாட் கேபிள் வின் பண்ணுவாரு. சோ உங்க ப்ரெடிக்ஷன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் டெட்லி ரெஸ்லிங் தமிழ். See you in next video. Bye.